ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே. ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லலாம்னு இருக்கேன். ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தாராம். அவர் அவங்களோட கோயிலில் பிரசங்கம் ஒன்று செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டாராம். அப்போ அதுக்காக அந்த ஊரில் இருக்கிற ஒரு பிரசங்கம் செய்கிறவரை கூப்பிட்டாராம். அப்போது அவரை கூட்டி வரதுக்காக ஒரு குதிரை வண்டிக்காரனையும் அனுப்பி வச்சாராம். அப்போ அந்த குதிரை வண்டியில் அவர் ஏறி அந்த பிரசங்கம் பண்ணுறதுக்கு வந்துட்டாராம். அங்கே போய் பார்த்தா அங்கே யாருமே இல்லையா. அவருக்கு ரொம்பவே கவலை ஆயிடுச்சான். அவர் அதுக்கப்புறமா என்னடா செய்கிறேன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த குதிரை வண்டிக்காரன் சொன்னானா, ஐயா, எல்லா குதிரையுமே என்னோட குதிரை இருக்கிற இடத்துல இருந்து போனாலும் ஒரு குதிரை அங்கே இருந்தால் கூட நான் அந்த ஒரு குதிரைக்கு புல் வச்சுட்டு தான் வருவேன் அப்படின்னு சொல்லி சொன்னானாம். ஸோ அதனால் அவர் என்ன செய்தாராம், சரி இந்த வண்டிக்காரனுக்காவது நம்ம பிரசங்கம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அந்த வண்டிக்காரனுக்கு அவர் பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தாராம். அப்படி ஆரம்பிச்சுட்டு இருக்கும்போது சொர்க்கம், நரகம், வயல் எல்லாமே நிறைய பற்றி கதைச்சாராம். அவனுக்கு ஒன்றுமே புரியலையா. அவன் கடைசி ஒரு வார்த்தை சொன்னானா, ஐயா, நான் எல்லா குதிரையும் போய் ஒரு குதிரை அங்கே இருக்கும்போது அந்த ஒரு குதிரைக்கு தேவையான கொள்ளை மட்டும்தான் நான் அதுக்கு வைப்பேன், எல்லாத்தையுமே அதுக்கு வைக்க தேவையில்லை தானே அப்படின்னு சொன்னானா. ஸோ அதனால் நம்ம எங்கெங்கே எதை கதைக்கணும், யாருக்கிட்ட எதை பேசணும், எவ்வளவு பேசணும் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் கதைக்கணும். ஸோ இதனால் நம்ம தேவையில்லாமல் கதைக்கிறதால யாருமே அதை ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ தேவையான இடத்துல என்ன தேவையோ அதை மட்டுமே நம்ம அங்கே கதைச்சா போதும். இது நம்ம எல்லாருக்குமே பாடம். எல்லாருக்கிட்டையும் எல்லாத்தையும் கதைச்சிட்டு இருந்தால் அவங்களுக்கு எதுவுமே புரியாது இல்லையா. ஸோ இன்னையோட ஸ்டோரி இதுதான் நண்பர்களே. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.